சித்தப்பா புதுக்கோட்டையை சேர்ந்த ஆல்ரோடு மாஸ்டர் ஸ்ரீ தங்கராஜ் அவர்கள் வழங்கும் வள்ளி திருமண நாடகம் மத்தியிலே ஆரம்பிக்கின்ற அனைவரும் திரளாக வந்து எங்களது நாடகத்தினை கண்டுகளித்து அம்மனின் அருள் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். அனைவரும் வருக, ஆதரவு தருக. அனைவரும் மாநில மட்டும் ஏற்றுக்கணே. ஹலோ 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 மானி பண்ணிட்டு ஹலோ 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 தேவி மீனாட்சி அம்மா பாவன மதுரா நிலையே பாண்டியராஜனையே பாவன மதுரா நிலையே பாண்டியராஜனையே அதிக மரிதோ திணிக்கிறதே அம்மா பாவப்பட பொருளாய் பத்து முதல் நாடி தேவி மீனாட்சி அம்மா தேவி மீனாட்சி அம்மா 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 பாறைமலை அம்மா திமிக்கிட தாளமதங்கம் திமிக்கிட தாளமதங்கம் திமிக்கிட மாதமதங்கம் திமிக்கிட மாதமதங்கம் பிரம்மா ஜானகரே கஜானன பிரம்மா ஜானகரே கஜானன தாண்டவனே சங்கரி கல தாண்டவனே சங்கரி தோடி வந்தேன் சிவகௌரி கல்யாண வந்தேன் சிவகௌரி கல்யாண தாண்டவனே சங்கரி கதா தாண்டவனே சங்கரி நானே மங்கள நாடக பூஜித நாடக மங்கள நாடக பூஜித நானே மங்கள நாடக பூஜித நானே மங்கள நாடக பூஜித சோம சுபகௌரி கல்யாண சோம சுபகௌரி தாண்டவனே சங்கரி கல்யாண தாண்டவனே சங்கரி ஜகஜனனி சுகவாணி கல்யாணி ஜகஜனனி சுகவாணி கல்யாணி ஜனனி சுகவாணி கல்யாணி ஜகஜனனி ஜனனி पंचमी परमेश्वरी वेंट मरो तरे पारे मरे अम्मा वेंट मरो तरे इन्नु मनो वल्लयो 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 वेद वेदांते नाद स्वरूपिणी
பாடி கல்யாணி ஜெகஜனனி ஜெகஜனனி வாங்கய்யா வாங்கய்யா வாயா 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 நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தானுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க சிரிக்க வைக்க முடிக்க வைக்க இணையத்திற்கு கார்த்திக் ராஜா வந்தேனுங்க சிரிக்க வைக்க உங்களை குளிக்க வைக்க திணையத்தூர் கார்த்திக் ராஜா வந்தானுங்க ஆட்டமா ஆடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க ஓட்டமாடி ஓட்டமாடி அழகான கோமாளி வந்தானுங்க ஆட்டமா ஆடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க ஓட்டாரே விட்டரங்கி வந்தேனுங்க மோட்டாரே விட்டரங்கி வந்தேனுங்க அப்படி மோட்டாரே விட்டரங்கி வந்தேனுங்க மோட்டாரே விட்டரங்கி அட வந்தேனுங்க அப்படி மோட்டாரே விட்டரங்கி கிட்டும் கிட்டும் கிட்டும்னு வந்தேனுங்க மோட்டாரே விட்டரங்கி கிட்டும் கிட்டும் வந்தேனுங்க ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க அவங்க புருஷே அடிப்பாங்க ஆமாடா. ஆளு வச்சு வெட்டுவாங்க ஆமாடா. விட்டுடு தம்பி வேளாண் தம்பி அத்தனை பேர் நம்மள நம்பி விட்டுடு தம்பி வேளாண் தம்பி அத்தனை பேர் நமக்கு நம்பி ஊரை விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க பேரு கட்டு போகுமுனா நம்ம உழப்பு என்னாகுங்க அம்மா மாதிரி அத்த மாதிரி பாருங்க இங்க அன்புடைய நாடகத்தை பாருங்க அம்மா மாதிரி ஆத்தா மாதிரி பாருங்க நீங்க அன்புடனே நாடகத்தை பாருங்க தம்பி மாதிரி தகச்சி மாதிரி பாருங்க தம்பி மாதிரி தகச்சி மாதிரி பாருங்க இந்த கைவிடலே நாடகத்தை பாருங்க பாருங்க அம்மா மாதிரி அத்த மாதிரி பாருங்க இங்க அன்புடைய நாடகத்தை பாருங்க பலே வணக்கம் வந்தனம் நமஸ்தே லவ குஸ்கா அருமையான சாப்பாடு ஏற்பாடு அருமையான ரசிகர்கள் நான் கூட்டம் வருமோ வராதோ காலதாமதம் ஆகுதே அப்படின்னு நினச்சேன் உண்மையில் ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் கூட்டம் இருக்குது ஆனால் இந்த கம்பெனி விடிகிற வரை இருக்குமா அதுதான் சந்தேகம் நம்ம வகையில் என்ன செஞ்சாலும் போராள் போயிட்டு தான் இருக்கோம் இருக்கிறாலும் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அருமையான ரசிகர்கள் நீங்கள் எல்லாம் முதலாளி நாங்கள்லாம் தொழிலாளி ஒரு ஆள் 5000 6000 வரியை கொடுத்து நாடகம் வச்சுருக்கீங்க நாடகம் வைக்கிற சின்ன விஷயம் இல்லை நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்களோ அவ்வளோ பொறுமையாக நாடகம் சிறுதிருப்பமாக இருக்கும் உங்களை சந்தோஷப்படுத்தத்தான் நாங்கள் வந்திருக்கோம் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் சொல்லியிருக்காங்க இப்படி சிரிச்சா நோய் விட்டு போகாது ஏதோ புள்ள செய்வன கோளாறில் மிதிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சிடுவாங்க ஏன்னா வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போங்கிறாளே அது உண்மையா பொய்யா பொய் நம்மளும் வருஷத்தோடு தான் சிரிக்கிறோம் எந்த நோய் விட்டு போயிருக்கு நாளாக நோய் கூடிக்கிட்டு தான் இருக்கு அப்படி சொல்றாங்க மனுஷன் சோறு அதிகமாக தின்னா சுகர் சுகரு வாழைக்காய் சாப்பிட்டா வாய்வு வாய்வு கொத்தரங்காய் சாப்பிட்டா வாய்வு ஆமாடா உருளைக்கிழங்கு சாப்பிட்டா வாய்வு முட்டை சாப்பிட்டா வாய்வு முட்டைக்கோஸ் சாப்பிட்டா வாய்வு இது சாப்பிட்டா வாய்வு எதுன்னு சொல்ல தெரியாம சிக்கன் சாப்பிட்டா சூடு மட்டன் சாப்பிட்டா அட்டாக்கு வறுத்த மீன் சாப்பிட்டா கொழுப்பு வறுத்த அரி சாப்பிட்டா கொழுப்பு எண்ணெய் பலகாரம் சாப்பிட்டா கொழுப்பு
அப்புறம் மனுஷன் எதைத்தான் திங்கிறது எதை நான் ஒரு யோசனை பண்ணி பார்த்தேன் இந்த வருஷம் வக்க குளத்தை திங்கலாம் பார்த்தேன் அதுவும் இப்ப கிடைக்கல உள்ள உன்னை பார்க்கும்போது அப்படித்தான் தெரியும் அதுவும் இப்ப கிடைக்கல கேரளாவில இருந்து ஒரு குரூப் அவன் கட்டினான்னா 80 ரூபாயா நம்ம கட்ட சொன்னா 150 ரூபாயா மொத்தமா கட்டிட்டு போயிடுறேன் நம்ம ஆடு மாடுக்கு வைக்க இல்லாம தெருவில் தெரிய வேண்டியா இருக்கு ஆனால் சிறப்பான ரசிகர்கள் அவர் மனம் மாதிரி சுண்டை கொண்டு போயிட்டானா இதுவரை போடுங்க. ஆறுமணிய கலையரசு மணிகண்டன் அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. மிருதங்க சக்கரவர்த்தி சைடு குத்து சந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. ஆல்ரவுண்ட் மாஸ்டர் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினருமாகிய அன்பு சித்தபசி தங்கராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. தாள மாஸ்டர் சாந்திராஜன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. அதோடு பக்க தாளம் தம்பி பாண்டிச்செல்வம் அவர்களுக்கு தாளம் போடுறதோட தாளத்தை உடைச்சிருவேன். பாண்டிச்செல்வம் அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. எங்கள் நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒலிபரிக்கமத்திற்கும் ஒலிவொலி அமைப்பு ஆலயமணி ஆர்வி ஜெயம் ஒலிபரிக்கு உரிமையாளர் அன்புனாருக்கு பொன்னாடை அணிவித்து கை தட்டினான்னு கேட்கிறேன். பொன்னாடை ஒத்தையில பப்புனாக நடிக்கும் எனது அன்பு சகலை அவர் கார்த்திக் ராஜா அவர்களுக்கு கிராம சார்பாக பொன்னாடை போட்டப்படுகிறது. என்ன கடுப்புல போடுறாரோ எல்லாருக்கும் போதும் தெரியும் எனக்கு போட இந்த நடிச்சு புலந்த முண்டை அப்படின்னு சொல்ற மாதிரியே எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய விழா குழுவினருக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். நாடகம் ரொம்ப சிறப்பான நாடகம். நீங்கள் எத்தனை நாடகமாக பார்த்துருக்கலாம். இன்னைக்கு நம்ம ஊரில் நடக்கக்கூடிய நாடகம் ஒரு பக்தியான நாடகம். ஒரு முருகனுடைய வரலாறு. ஆமாம் ஆமாம், முருகனுக்கும் வள்ளிக்கும் கல்யாணம் நடக்குது. அதெல்லாம் கல்யாணத்தை விடுகிற வரை இருந்து பார்த்தோம்னா நினைச்ச காரியம் நிறைவேறும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். சரி, கல்யாணம் ஆகாத ஆளுக்கு கல்யாணம் ஆகாத ஆளுக்கு கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆனவங்களுக்கு டைவர்ஸ் ஆகும். இதுக்கு உன்ன கூட்டியாந்தது அப்புறம் என்ன நீங்க தான் என்னன்னு கேட்டீங்க. எல்லாம் உத்தர பாக்கியம் இருக்கும். அப்புறம் குத்தர பாக்கியம் வரும். எல்லாரும் அமைதியா இருந்து உண்மையிலே ரொம்ப சிறப்பான கலைஞர்களை தேர்வு செஞ்சு அன்பு அப்பா புதுக்கோட்டை சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் ஸ்ரீ தங்கராஜ் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கின்றார்கள். நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. அண்ணே இன்னைக்கு வந்திருக்க கலைஞர்கள்லாம் நல்லா பேசக்கூடியவங்க, நல்லா பாடக்கூடியவங்க. நாடகத்தை இருந்து பார்த்து யார் எப்படி நடிக்கிறாங்க என்னன்னு பார்த்துட்டு காலையில் சொல்லணும். நீங்கள் வீட்டில் போய் படுத்துக்கிட்டு சொல்கிறது பப்புன்னு தாலி 10 பேச்சா புண்ணியம் இல்லை. குண்டியை அடிக்க தாலி ஊரை ஏமாத்திட்டானே. சகல நாடகத்தை பற்றியே தெரியாத ஒருத்தன் சொல்லுவேன். வள்ளிக்கு தொண்டை துறக்கவே இல்லையா, முருக வந்தாலும் அந்த ஆளு வரவே இல்லைன்னு சொல்லுவேன். அன்னைக்கெல்லாம் ஒரு ஊரில் நாடகம் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. நாடகத்தை முடிச்சு அந்த அண்ணனை கேட்டேன், அண்ணே நாடகம் எப்படின்னு இருந்துச்சுன்னு. நைட்டு நாடகம் சடன்னு ஓடுச்சு தம்பின்னு சொன்னேன். மூதவி அவன் தண்ணியை போட்டு சென்ட்ரேட்டுக்கிட்டு படுத்து கிடந்திருப்பேன் அவளை. அப்போ அவனுக்கு சத்தம் சென்ட்ரேட் சத்தம் தான் சடன்னு. அது மாதிரி ஒரு ஆளும் ஒரு நோக்கத்தில் வந்திருப்பாங்க. நாடகம் ரொம்ப சிறப்பான நாடகம். ஏன்னா நம்ம ஊருக்கு வந்த வரிசையில் நம்ம ஊரில் வீட்டு இருக்கின்ற நம்ம ஏழை எளிய மக்களையெல்லாம் காக்குகின்ற அந்த தெய்வத்தை வணங்கி கலைப்பணி தூங்க அந்த மாங்குளத்திலே விட்டிருக்கின்ற பாரமலை அம்மன் சொல் கேளாவீரன் பாரமலை அம்மனை வணங்கி கலைப்பணியை துவங்கும். அந்த பாரமலை அம்மனை நினைச்சாலே நம்ம பாரமெல்லாம் குறைஞ்சிரும். ஏன்னா நினைச்ச காரியத்தை நிறைவேற்றி வைப்பான் அந்த பாரமலை அம்மன். அந்த பாரமலை அம்மனை வணங்கி கலைப்பணியை துவங்குவோம். எல்லாரும் அந்த தெய்வத்தை வணங்கிட்டு தான் அப்புறம் நாடகத்தை தொடங்கினாத்தான். இந்த நாடகம் வைக்கிறது எதுக்குப்பா? இந்த ஆத்தா பாரமலை அம்மனை வணங்கி இன்னைக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு 5000னா 5000 வரியை போட்டு சிரமப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு இந்த நாடகம் வைக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ சிரமப்பட்டிருப்பீங்கன்னு இந்த விழா குழுவினருக்கு தான் தெரியும். முதல்ல ஒரு கூட்டம் போடுவாங்க. அதில் 2 பேர் சொல்லுவேன், அவங்க சௌரிய மயிருக்கு வைக்கிறாங்க, என்னடா கூட்டம் மயிர் ஓடுறியா அப்படின்னு சொல்லி 2 பேரும் கூட்டத்துக்கு வர மாட்டேன். நீ ஏன்டா கோவப்படுற? அப்படி பேசுவாங்கடா. மறுபடிக்கு ஒரு கூட்டம் போடுவோம். அதில் 2 ஆள் சொல்லுவேன், நாங்களாம் சுப்பிரமணியம் ஆர்வம் 2 பேர் இருப்பேன், நாங்களாம் இழிச்சா போய் வீட்டில் அவங்க மட்டும் கட்டிக்கார இதோ அப்படின்னு சொல்லி அந்த கூட்டமும் கிளஞ்சு போயிடும். மறுபடிக்கு ஒரு கூட்டத்தை போட்டு ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் இருந்தாலும் சரி 10 பேர் இருந்தாலும் சரி ஒரு ஆளுக்கு 5000னா 5000 தான் வரி, 10,000னா 10,000 தான் வரி.
எவ்வளோ சிரமப்பட்டு இந்த நாடகத்தை நடத்தணும். மைக் செட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், கொட்டைக்கு கொடுக்கணும், காவல்துறையிட்ட பெர்மிஷன் வாங்கணும், நாடகத்துக்கு கொடுக்கணும், சீனுக்கு சொல்லணும், சாப்பாடு ஏற்பாடு பண்ணணும், வெடியேக்கு சொல்லணும். எவ்வளோ சிரமப்பட்டு இந்த நாடகத்தை நடத்தினான். இந்த நாடகத்தை கெடுக்கிறதுக்கு வெறும் 155 ரூபா தான் செலவு. யோ அது எப்படி அது இவ்வளவு ஈஸியாக தண்ணியை போட்டு பேசாம பாரு, என்ன நாடகம் போய் நடத்துகிறாங்க, நான் என்ன நாடகமே நடக்காது அப்படின்னு சொல்லுவேன். அப்படி சொல்கிறவன் தான் கோயில் வரியே கொடுத்துருக்க மாட்டேன். வரி கொடுத்தாலும் செவனேன்னு இருப்பேன். அன்னைக்கெல்லாம் ஒரு தேவைக்கு போயிருக்கேன், கறி வைக்கலன்னு சொல்லி டேபிளை தூக்கி போட்டு உடைக்கிறேன். கறி வைக்கலண்ணா, கறி வைக்கல, ஒரே ஒரு எலும்பு வைக்கலைன்னு. எல்லாமே இந்த சரக்கு பண்ணுற வேலை. இப்போ எல்லாத்துக்கும் சரக்கு தான், நல்லதுக்கும் சரக்கு, கெட்டதுக்கும் சரக்கு, ஐயப்பன் கோயிலுக்கு இருமுடி கட்டுறதுக்கும் சரக்கு, அதுக்குமா எல்லாத்துக்குமே. இப்போ திடீர்னு நம்ம அம்மா மண்டையை போட்டுச்சுன்னா அதுக்கும் பாட்டு வைக்கலன்னு கேட்பேன். அப்போதான் அழுக வருமா? ஏன்னா மனுஷன் வாழ்க்கையே சரக்கு ஆயிடுச்சு. சரக்கு இருந்தால் தான் வாழ்க்கை. அதனால் அந்த பாரமலை அம்மனையும் சொல் கேளா வீரனை வணங்கி கலை பண்ணி தூங்க. அண்ணன் கொஞ்சம் வால்யூம் எக்க வைக்கணும். மாநிலத்துக்கு குடும்பத்தோட மாங்குளத்துக்கு வருவோம் வருவோம், இந்த குறைகள் எல்லாம் பாரமலை அம்மனுக்கிட்டே சொல்வோம். இந்த குறைகள் எல்லாம் பாரமலை அம்மனுக்கிட்டே சொல்வோம். காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம், காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம். கவலை வந்தா பாரமலை அம்மனையே நினைப்போம். கவலை வந்தா பாரமலை அம்மனையே நினைப்போம். குடும்பத்தோட வருவோம், நாம் வருவோம். நம் குறைகள் எல்லாம் பாறையம்மன் சொல்வோம், நம் குறைகள் எல்லாம் பாறையம்மன் சொல்வோம். குடும்பத்தோட மாங்குளந்தா வருவோம் வருவோம். குறைகள் எல்லாம் பாரமலை அம்மனுக்கிட்டே சொல்வோம். காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம், காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம். கவலை வந்தா அம்மனையே நினைப்போ, கவலை வந்தா அம்மனையே நினைப்போ. குடும்பத்தோட குடும்பத்தோட பிள்ளை வர வேண்டி நாம தொட்டில் கட்டுவோம், பிள்ளை வர வேண்டி நாம தொட்டில் கட்டுவோம். நெத்திக்கடையில செலுத்தி நாம மணி கட்டுவோம். நாம தொட்டில் கட்டுவோம், நெத்திக்கடையில செலுத்தி நாம மணி கட்டுவோம். அறிஞ்சவரும் புரிஞ்சவரும் அம்மன் கையிலே, அம்மன் கையிலே, அறிஞ்சவரும் புரிஞ்சவரும் அம்மன் கையிலே. ஆனந்தமா இருப்பதெல்லாம் அம்மன் கையிலே, ஆனந்தமா இருப்பதெல்லாம் அம்மன் கையிலே. குடும்பத்தோட குடும்பத்தோட மாங்குளத்துக்கு வருவோம், நாம் வருவோம். நம்ம குறைகள் எல்லாம் பரமலை அம்மன் கிட்டே சொல்வோம். பிள்ளை வர ஓடியா நேற்றையே திட்டிடுவார் பரமலை அம்மன் தான், நேற்றையே திட்டிடுவார் அம்மன் தானையா. நிறைவேற்றி வைப்பதுமே அம்மன் தானையா. போயா நிறைவேற்றி வைப்பதுமே அம்மன் தானையா. நேற்றையே திட்டிடுவார் அம்மன் தானையா, நிறைவேற்றி வைப்பதுமே அம்மன் தானையா. அம்மன் தானையா, மாடி வாராளையா அம்மன் தானையா, மாறி வாராளையா அம்மன் தானையா. ஆதரிக்கும் தெய்வமுமே அம்மன் தானையா, ஆதரிக்கும் தெய்வமுமே அம்மன் தானையா. குடும்பத்தோட குடும்பத்தோட மாங்குளத்துக்கு வருவோம், நாம் வருவோம். நம்ம குறைகள் எல்லாம் பரமலை அம்மன் சொல்வோம். வேட்டையாடி ஓடியா வேட்டையாடி வாராளையா பரமலை அம்மன் தான், வேட்டையாடி வாராளையா பரமலை அம்மன் தான். வேதனைகளை தீர்ப்பதுமே பரமலை அம்மன் தான். ஆட்டமாடி வாராளையா பரமலை அம்மன் தான், ஆட்டமாடி வாராளையா பரமலை அம்மன் தான், ஆட்டமாடி வாராளையா பரமலை அம்மன் தான். ஆதரிக்கும் தெய்வமுமே பரமலை அம்மன் தான், ஆதரிக்கும் தெய்வமுமே பரமலை அம்மன் தான். குடும்பத்தோட குடும்பத்தோட மாங்குளத்துக்கு வருவோம், நாம் குறைகள் எல்லாம் பரமலை அம்மன் சொல்வோம், நம் குறைகள் எல்லாம் பரமலை அம்மன் சொல்வோம். குடும்பத்தோட குடும்பத்தோட வாங்க வருவோம் வருவோம்.
கைதட்டி அப்படி கைதட்டி அவளை தாத்தாக்க பெண்கள்லாம் நல்லா கைதட்டுங்கம்மா. புருஷனை மட்டும் முதுகுலே போட்டு குத்துறியல்ல, நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்தினாத்தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும், உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா கைதட்டினாத்தான் ப்ரெஷர் குறையுதான். மனுஷன் பர்த்தே கிடந்தோம்னா இடுப்பை கடுக்கும், உட்காந்தே இருந்தோம்னா கால் மரன்னு கால் சூவே இருக்கிறோம். இந்த கையை அப்படி வச்சோம்னா கை மரன்னு இருக்கும். இந்த ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கு தான் கைதட்ட சொல்கிறது. எதுக்கு ஊரில் காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி ஜாக்கெட்டு மட்டும் 800 ரூபா தையக்கூலி கொடுத்து தச்சு, புருஷன் ஃபுல்லாக அம்புட்டு வேலிக்கறியை வெட்டி வெயிலில் கிடந்து சாவேன். 1000 36 ஓட்டம் இருக்கான். அவங்க பார்த்தா குறுப்பு சேலை கட்டி ஜாக்கெட்டு 800 ரூபா தையக்கூலி கொடுத்து பின்னால் நிலை, முன்னால் 2 சன்னல், 2 கயறு, 2 குண்டு, ஒரு பூட்டு எல்லாம் போட்டு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த அம்மனை பாரம்பரிய அம்மனையும் அந்த சொல் கேளா வீரனை இப்படி வேண்டிக்கிட்டு அப்படி கும்மி ஓட்டா பாருங்க. எப்படி அப்படி தன்னாடி தன்னாடி அப்படிதானே ஊர்ல கொட்டுவாங்க. அப்படி தன்னாடி ஒன்னே பார்க்கல ஊர்ல பொம்பளை இப்படி தாண்டா கும்மி கொட்டுங்க, அப்படி தாண்டா கொட்டுவாங்க. திடீர்னு அதுல நம்ம ஆளு இடையில நுழையாம ஆம்பளையாளு எப்படி அவங்க போட்ட கட்டிங்கு கண்ணன்னு இருக்கான். நல்ல செவத்த பொம்பளையா இருக்கும், அது யாருன்னே தெரியாது. அது பக்கத்துல நின்றுக்கிட்டு அப்படி தலையை சொல்லிட்டு அத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதோட சேர்ந்து ஒரு ரவுண்ட் சுத்தி வரேன். அப்படிதான் ஒரு ரவுண்டு சுத்துவேன், 2வது ரவுண்டு அத்தாச்சி இடுப்பை கிள்ளிடுவேன். அப்புறம் அதோட அடுத்துக்கிட்டு மண்டையை உடத்துக்கிட்டு முளைப்பாரி நடுவு ரோட்ல கிடக்கும். ஏப்பா செம்பு ஒரு பக்கம் கிடக்கும், வேப்பங்கலை ஒரு பக்கம் கிடக்கும், பூசாரி வெறு மாதிரியே முடிப்பாரு. ஏன்டா முளைப்பாரி போட்டோம்னு நிறைய ஆள் அது மாதிரி குறுப்புலாம் இருக்கு. மற்ற நம்ம ஆளுகளும் அம்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் நிற்பாங்க. ஆமா அதனால எல்லாரும் அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிகனை போய் தெரிவித்துக் கொண்டு மற்றும் இன்னகரத்தில் முனகரமாக விளங்கக்கூடிய மாங்குளம் கிராமத்தில் விட்டிருக்கும் ஸ்ரீ சொல் கேளா வீரன் ஸ்ரீ பாரமலை அம்மன் கலரி உற்சவ திருவிழாவை முன்னிட்டு மாங்குளம் 3வது கரை ஓஞ்சியர் பகையாரா 57 உசிலம்பட்டி ஆதனூர் கோணாப்பட்டி கீழ்கல்லந்திரி முத்துப்பட்டி மாடக்குளம் பங்காளிகள் மற்றும் பெண்ணடி வாரிசுதாரர்கள் இணைந்து நடத்தும் நாடக நிகழ்வு அனைவரும் காண வருவர்கள் விசுவாசத்துடன் மாசி மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவில்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் இன்றைய தினம் புகழ்பெற்று நடிகை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் சீர்திருப்பாடி பங்கேற்கக்கூடிய நாடகடியில் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தாலும் சரி, தெரியாதவளாக இருந்தாலும் சரி, தெரியப்பட்ட கடமை. ஆகவே முத்தமலை முறையை கற்று சென்றடமெல்லாம் வெற்றி மரசு கொட்டி வரும் நடிப்பு செய்வேந்தன் அன்புனார் புதுகையைச் சேர்ந்த PK ராஜாராம் அவர்கள் வெறுங்கமலையிலே வேடன் ஒருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். எதிர்மலை உரையாடி குயில் ஒன்று குயிடும் கோகிலவாணி அன்பு சகோதரி மன்னாருடைய சேர்ந்த அபிராமி அவர்கள் வெறுங்கமலையிலே வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகழ்தான் என்று வெற்றி மரசு கொட்டி வரும் அன்புனார் புதுக்கோட்டை அருகாமுள்ள மாங்குடியைச் சேர்ந்த MP கலைக்கண்ணன் அவர்கள் வெறுங்கமலையிலே நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா ஊர்லேயும் வள்ளி திருமண நாடகம் தான் நடக்கும். நம்ம ஊரில் நடக்கிறது வள்ளி திருமண நாடகம் இல்லை. திடீர்னு வெள்ளி திருமணம் மாதிரி நடந்தால் நடக்கும். ஒரு 2 மணி 2:30க்கு மேலே தெரியும். எல்லாரும் நான் வந்திருக்கோம் நல்லா பேசக்கூடிய பாடம் ஒரு 2:30 மணிக்கு மேலே தெரியும் வள்ளி திருமணமா இல்லை வெள்ளி திருமணமானு. அதுவரை அமைதியான நாடகத்தை ரசிகர்கள் இருந்து கொண்டு ஹார்மோனிய கலைரசு ஹார்மோனிய சக்கரவர்த்தி அன்பு சகோதரர் புதுகையைச் சேர்ந்த DR மணிகண்டன் அவர்கள் வெறுங்கமலையிலே ஹார்மோனிய பின்பாட்டை சேர்ப்பார்கள். ஒயிட் லக்கான் கோழி ஒன்று கூவுது, அதை பாஸ்ட் புட்டு கடையை பார்த்து ஏங்குது. ஒயிட் லக்கான் கோழி ஒன்று கூவுது, அதை பாஸ்ட் புட்டு கடையை பார்த்து ஏங்குது.
ரத்னா காப்பி மசால் தோசை கேக்குது, அதுக்கு ரவா லட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்குது. ஏ மச்சின்னு மச்சின்னு மச்சின்னுடா போட்ட மச்சின்னுடா, காதல் போரில் கச்சினிடா, இவன் பார்த்தா சின்ன ரஜினிடா. ஒயிட்டுல கான் கோழி ஒண்ணு போகுது, அத பாஸ்ட் ஃபுட்டு கடையை பார்த்து ஏங்குது. தங்கச்சி எங்கடா ரொம்ப நல்லா காணோம். ஏ மச்சான் 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 ஞானம், ஓ தங்கச்சி எங்கடா ரொம்ப நல்லா காணோம். காலேஜுக்கு போனேன்டா 2 நாள் காணலடா, நேத்து முதல் தூங்கலடா, நெப்போலியன் கேக்குதடா. லைலா காலேஜ், ஐயோ லைலா காலேஜ் பசங்க இப்போ கத்துது, கொஞ்சம் ஏமாந்துட்டா காதுல பூ சுத்துது. ஒயிட்டுல கான் கோழி ஒண்ணு கூவுது, அத பாஸ்ட் புட்டு கட்டைய பார்த்து ஏங்குது. சின்னுக்கு அந்த சிங்கிள் டீல சுகர போட்டு கல்லக்கு டாஞ்சுக்கு, அந்த சிங்கிள் டீல சுகர போட்டு கலக்கு. சொல்லு விட்ட நாக்கலடா, சொன்ன பேச்சு கேட்கலடா, பக்கத்துல சேர்க்கலடா, படுத்து புட்டு சிக்கலடா. கொள்ளாலம்பூர் அம்மாடி கொள்ளாலம்பூர் சிலுக்கு சேல பறக்குது, அம்மா மேலாக்குல மவுச காட்டி இழுக்குது. ஒயிட்டுல கான் கோழி ஒண்ணு போகுது, அந்த பாஸ்ட் புட்டு கடைய பார்த்து ஏங்குது. ரத்னா காப்பி மசால் தோசை கேக்குது, அதுக்கு ரவா லட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்குது. ஏ மச்சின்னு மச்சின்னு மச்சின்னுடா, இந்த லைலா ஓட்ட மச்சினடா, இவன் காதல் போரில் கச்சினிடா, இவன் பார்த்தா சின்ன ரஜினிடா. பலே ரொம்ப சிறப்பாக சித்த கைதட்டின 3 பேருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு 7, 13, 6 பேருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்புனார் புதுகையைச் சேர்ந்த புதுகை அருகாமையுள்ள கோவில்பட்டியைச் சேர்ந்த சைடு குத்து சந்திரன் அவர்கள் விரங்கமலையில் மிருதங்கம் தபேலா டோலக் தவில் செய்வார்கள். சிறப்பு சிறப்பு சிறப்புயா. கைதட்டின அன்பு தம்பி 3, 7, 9, 13, 27 அதுக்கு மேல போகாது, நம்ம கணக்குல வீக்கு. கைதட்டின அத்தனை அன்பு சொந்தங்களை சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் புதுகையை சேர்ந்த ஸ்ரீ தங்கராஜ் அவர்கள் விரங்கமடையிலே ஆல்ரவுண்ட் செய்ப்பார். போடியா
தாகு தாகு ஆல்ரெடி யாரு அங்கெல்லாம் என் அக்காவங்க பேர் பலே 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 கைதட்டி அத்தனை அன்பு சொந்தங்களை சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு தாள மாஸ்டர் அன்பு சகலை ஏ எம்எம் சாந்திராஜன் அவர்கள் இருடா எப்பட்றா அவரோட சகல வரும் 2 பேரும் ஒரு பொம்பளை விரும்புறான். என்ன ரெண்டு ஆனா அந்த பொம்பளைக்கு ஓனர் வேற ஆளு. எம்எம் சாந்திராஜன் அவர்கள் விரகமலையிலே தாளம் செய்ப்பார்கள். ரெண்டு பேரும் எப்படா பலே சிறப்பாக இசைத்த இசை சக்கரவர்த்திகளை சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பட்டிமங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடு. சைவத்துக்கு சைவம் சைவம் தானோ சைவம் தாண்டா அசைவம் சொல்ல வந்து ரொம்ப சிறப்பான உபசரிப்பு. டிஃபன் இட்லி அந்த அது பேர் தோசையா ஊத்தாப்பமா ஊத்தாப்பம் சாலை ஊத்தாப்பம். நான்லாம் ஊத்தாப்பம் சாப்பிடணும்னா 100 ஆள் சாப்பிடணும். ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா குழுவினர்களுக்கு சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சீன் அமைப்பு முத்துமாரி சீன் கம்பெனி உரிமை எம் சுப்பிரமணியன் குலையான விடுதி என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறை படித்தான் ஒளிபரப்பி அமைக்க சொல்லிங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபரப்பி அமைத்திருக்கும் ஒளிவலை அமைப்பு ஆர்வி ஜெயம் ஆடியோஸ் மதுரை போன்ற ஒரு நல்ல செக்ஸ் பாட்டா சாமி பாட்டா ஒளிபரப்பி அன்புலகளை சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆனந்த அரசு அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரொழி அந்தமான் புகழ் டெல்லி புகழ் சிங்கப்பூர் புகழ் அந்த பொம்பளை பிள்ளைலாம் அப்படி இருக்கணும்டா. என்னடா சாலை சுண்டுனா தெரிக்கும் என்னடா தெரியும் மூத்தரா சரி சரி மன்னார்குடியைச் சேர்ந்த சாந்தி அவர்கள் விரகமலைகளை டான்ஸாக அடித்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏண்டா டே பவுடர்லாம் அடிச்ச பேண்ட்ல சிப்பு போட மறந்துட்டியாடா சிப்பாட முக்கியம் நமக்கு கப்பு தாண்டா முக்கியம். அம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தெரியாடி பாதி பாதி சேர்ந்து புட்டாச்சு பஞ்சாதி அரைச்ச மாவ அரைப்போமா வச்ச துணிய துவப்போமா நாம கதைய கேட்போமா பிள்ளை வளர்ச்சி பார்ப்போமா எம்மா 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 எம்மம்மா பலே பலே அம்மா 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 10 மாதம் கழிச்சு அம்மா 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 மற்றும் நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கு அன்பு மைத்திர மருதமுடியை சேர்ந்து இங்க இருக்க வேண்டிய ஆளே மருதமணி அவர்கள் விரகமலையிலே பவனாடிக்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் உங்கள் முன்னாள் உங்கள் அன்பையும் ஆசைப்பட்டு காத்துக் கொண்டிருக்கும் தொண்டி அருகாமையில் உள்ள திணையத்துறை சேர்ந்த கார்த்திகராஜா பவன்காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கின நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கொட்டகை அமைப்பு லத்தீப்பு பெரிய மாங்குளம் அன்புலங்களின் சார்ந்த நன்றி பக்தோடி பொதுமக்கள் பெருந்தலாக வருக இப்படிக்கு மாங்குளம் 3வது கரை ஓஞ்சியர் வகையரா 57 உசலம்பட்டி ஆதனூர் கோணாப்பட்டு கீழ்கல்லந்திரி முத்துப்பட்டி மாடக்குளம் பங்காளிகள் மற்றும் பெண்ணடி வாரிசுதாரர்கள் பெரிய மாங்குளம் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தின் அமைத்திற்கு நாடக அமைப்பாளமாகி புதுக்கோட்டை ஸ்ரீ தங்கராஜ் ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அன்பு சித்தப்பா அவர்கள் இந்த நாடகத்தை அமைந்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டுமில்லை எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் நிறைந்த கலைஞர்களை கொண்டு குறைஞ்ச செலவுனா 50,000 சரி கூடனா 1,80,000 அப்படி எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அன்பு சித்தப்பா தங்கராஜை கொடுங்க சிறந்த முறையில் அமைத்த தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை எனதே துவங்கணும். உள்ள போயிட்டு பொம்பளை புள்ளி வரட்டு பொம்பளை புள்ளி வந்தாத்தான் சுறுசுறுப்பாக இருக்கும். ஆமாடா சாலை நம்மளை பார்க்கலே தலைவலி வரும் நீர் கடுப்பு வரும் கடுப்பு வரும் இப்படி தலையிலே அடிச்சுக்கிறீங்க. நான் உள்ளே போயிட்டு பொம்பளை புள்ளி வர சொல்லுவான் லேடிஸ் வந்தால் தான் இங்கே கல 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 கலன்ட்டுருக்கான் அடிய கம்மக்கர என்ன பாட்டு படிக்கிறது அடிவாடி புள்ளேரா
ராஜா பொண்ணு அது வேணடா வாடிரா சாத்தியே நான் பாரே ஊர் சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே நான் பூத்த சோலையிலே எம்மா மெம்பெத்த எம்மாரி கொழுந்தே இங்குடுடி கொஞ்சம் கறி விருந்தே கஞ்சி கஞ்சி நான் வார கொஞ்சம் கொள்ளனே ஆடிரா சாத்தியே நான் வாரே ஊர் சுத்தியே பார்வையிலே நான் பூத்த சோலையிலே ஏ மாமேம்பத்த அமாரி கொழுந்தே நீ கொடுடி கொஞ்சம் கறி விருந்தே கஞ்சி கஞ்சி நான் வாரே கொஞ்சம் கொள்ளனே வாடிரா சாத்தியே வாரே ஊர் சுத்தியே பார்த்து பார்வையிலே நான் பூத்த சோலையிலே உன்னால நான் கெட்டு போனேனடி அண்ணால பின்னாலடி கண்ணால வருவேன்னு பின்னாடி தங்கமும் வைரமும் தேவையில்லை நீ மட்டும் வந்துரு மனசுக்குள்ளே ஊரு பெண்கள் என்ன தேடுது ஏ கண்ணு மட்டும் ஒன்று தேடுது ஊரு பெண்கள் என்ன தேடுது ஏ கண்ணு மட்டும் ஒன்று அடிய வாடிரா சாத்தியே அடிவாடி ஊர் சுத்தியே பார்வையிலே அம்புத்த சோலையிலே ஹலோ 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 அல்ல ஏங்க நல்லா இருக்கு. கரெக்டா வந்து. ஏங்க வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் 4 பேர் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இருக்கிறீங்களா? எனக்கு ஆர்வமே அப்படி பேசுறாரு. நல்லா இருக்கீங்களா? சரி, ரொம்ப சந்தோஷம். மைக் செட்டுக்காரங்களே உங்களுக்கு வணக்கம், நல்லா இருக்கீங்களா? யூடியூப் சேனல் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? எங்களை வாழ வைக்க ஊர் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். ஆரம்பிச்சிரோமா? என்னங்க மாமா ஆரம்பிச்சிரோமா? மாமாவா சொல்லிட்டாரு. இன்னொரு முறை சொல்லுங்க. என்னங்க மாமா ஆரம்பிப்போமா? என்ன? என்ன சொல்றாரு? அப்பனா ஜீவசம்மதி ஆயிட்டியா? எப்பா? சொல்லவே இல்ல. சொல்லவே இல்ல. சங்கத்துல காட்டுற சமாதி இருக்கு. அப்ப ஆவி வந்து உட்கார்ந்துருக்கா? அட பாவி. ஆரம்பிச்சிருமா? அத்தாடி என்ன உடம்பு, அது எங்க போச்சு உடம்பு? அட ஏன்ல சின்ன உடம்பு, அட பொண்ணா சின்ன உடம்பு. எத்தாடி பவாட, எத்தாடி மேலாட. அத்தாடி என்ன உடம்பு. அட அங்கங்க பச்சை நரம்பு. நட்சத்திரம்
வந்து மனசில் போட்டோமா போனமான்னு கண்ணு எனக்கு மாமா ஆவி மாமா உன் காதலில் பெட்ரோல் குண்டை வீச என்ன கட்சி நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன். மாமா வாழ்க பல்லாண்டுங்கிறம்மா. அதான் நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களை கல்யாணம் பண்ணி கொள்கிறேன் கல்யாணம் பண்ணி கொள்கிறேன் மாமா இல்லைங்க மாமா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் தப்பாக நினைக்காதீங்க அதனால வந்தோம்னு போட்டோமா போட்டோமா பீர்மாஜி எனக்கு ஒரு சந்தேகம் ஜி. சொல்லுங்க ஜி கொன்னுட்டு கல்யாணம் பண்ணுவீங்களா கல்யாணம் பண்ணிட்டு கொள்ளுவீங்களா? நீங்க சொல்றத பார்த்தா கட்டிக்கிட்டு பெத்துக்கலாமா இல்ல பெத்துக்கிட்டு கட்டிக்கலாமான்னு சொல்ற மாதிரி இல்ல இருக்கு. அது உங்க சௌரியம், எனக்கு தேவையில்ல. அப்படிங்களா? ஏன் இப்படி சொல்கிறீர்கள் மாமா? ஆவி மாமா அவர்களே. சேகர் செத்துட்டான்டா. பச்சமுள்ள பாண்டியரு பச்சமுள்ள பாண்டியரு பத்திக்கட்டு பவலரு ஆட இளையாட கூட 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 நேரே ஓடட்டுமா பச்சமுள்ள பாண்டியரு.
பெண்ணால நூறு வலை போடு உன்னுற ஊறுதடி தேனோடு சரந்தா வைக்காமதான் அழகா வை வை வையா பசுமுள்ள பாட்டியரு பத்திக்கட்டும் ஏங்க மாமா எங்கேயும் போகணுமா இல்லை எங்கேயும் போகணுமான்னு கேட்டேன் இல்லை இவ்வளோ அவசரம் மண்டை பிடிக்கா நீ நடத்து நடத்து என்னங்க மாமா உங்க சௌரியம் தான் இன்னைக்கு நீங்கள் குடிக்கலையா வேணா வாங்கி தரட்டுமா குடிச்சு பாருங்க மாமா இந்த வயசுல பால் கேட்கிறான்டா ஜி டீ குடிச்சிட்டீங்களா கட்டழகு மாமா இழுத்தா மாதிரி போடுவோம் கட்டழகு பொட்டு வச்ச ரத்தினமே. எதை பார்க்கலாம் பாடுறாங்க கட்டழகு பெட்டகமே ஆமா பொட்டு வச்ச சித்திரமே அஸ்கு புஸ்கு அப்பள வடை ஆசை தோசை அங்கு என்ன தெரிகிறது